ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே கொய்யா பழத்தில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. பட் கொய்யா இலையிலையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ரீவ்ஸ் ஆன்லைன். இவங்கக்கிட்ட ஹோம் யூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கொய்யா லீஃபில் பார்த்திங்கன்னா கொய்யா இலையில் பார்த்திங்கன்னா நிறையா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எசென்ஷியல் நியூட்ரியன்ஸில் வைட்டமின் சி, ஏ, பொட்டாசியம்ஸ் இதெல்லாமே நிறையா கொய்யா இலையில் இருக்குது. எல்லாருமே எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். அதுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, கொய்யா டீயாக வச்சுட்டு குடிக்கலாம். இல்லை சட்னி, மேக்ஸிமம் யாருமே சட்னியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நிறையா ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். நிறையா மெத்தடில் நம்ம இதை சாப்பிட்லாம். அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் டோன் ஆகட்டும், ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும். இது எல்லாமே அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி கோவா லீவ்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா சத்து இருக்கிறனால நம்ம மார்னிங் எம்டி ஸ்டமக்லேயே குடித்தோன்னா நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். டீயாகவே வச்சு குடிக்கலாம். இல்லை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த மாதிரி குடிக்கலாம். நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளட் சுகரை டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நார்மலாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 4லேருந்து ஒரு 6 இலை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொய்யா இலையில் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஒரு கொய்யா இலை. இதே ஒரு 4-5 பேர் செய்யுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு பார்த்திங்கன்னா திருகின தேங்காய், ஒரு 5 கருவேப்பிலை இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெள்ளை இல்லை அப்படின்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டே வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அது நல்லா இப்போ இலை அந்த வெயின்னு சொல்லுவாங்க, அந்த நர்வ் மாதிரி இருக்கும். அதை இலையை கிழிச்சிங்கன்னா அது தனித்தனியாக வரும். அந்த மிடில் இருக்கிறது, அந்த பெருசாக ஒரு இலைக்கு சென்டராக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துங்க. ஒரு பேனை எடுத்து அதில் ஆயில் போட்டு அந்த லீவ்ஸை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு லைட் கலர் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாமே சேர்த்து கிரைண்டரில் மிக்சியில் வர கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாளிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா சோடியம் 115 mg இருக்குது. அந்த 6லேருந்து 7 இலை எடுத்திங்கனாலே. கால்சியம் 5 mg இருக்குது. விட்டமின் சி இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது. ஃபைபர் இருக்குது. சுகர் நம்ம போடுறதுனால இருக்குது. பொட்டாசியம் இருக்குது. கலோரிஸ் 59 கிராம் இருக்குது. சேச்சுரேட்டட் ஃபேட் ஒரு 4 கிராம் இருக்குது. ஃபேட்டு நார்மலாக சேச்சுரேட் ஃபேட்டு அன்சேச்சுரேட் ஃபேட்டுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோட்டீன் இருக்குது. கார்போஹைட்ரேட் இருக்குது. அயன் பாருங்கள் 1 mg இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இருக்க நியூட்ரியன்ஸு. நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.